சார் வணக்கம் சார். வணக்கமா சார். அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் தாவேகா நோக்கி நகர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட ஒரு எம்எல்ஏ போயிருக்காரு. டோட்டலாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? ரெசிக்னேஷனை ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுறாரு. டெக்னிக்கலாக ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணக்கூடாதுங்கிறத என்பதுரை இன்னைக்கு பேசியிருக்காரு. ஸ்பீக்கர் தன்னோட முடிவை மறுபரிசீலனை செய்யணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். இது உச்சநீதிமன்றம் வர போகும்னு நினைக்கிறேன். என்னைக்கு அவங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஆதரித்து ஓட்டு போட்டாங்களோ அன்னைக்கே அவங்க பதவி இழப்புக்கு ஆளாயிட்டாங்க. அதை பதவி இழந்தவங்களை பதவி இழந்ததை அறிவிக்க வேண்டியதுதான் ஸ்பீக்கருக்கு கடமை. அவர் அறிவிக்காமல் அதை தள்ளி போடுறார். ஆலோசனை பண்ணுறேன், நியாயமாக நடப்பேன், நடுநிலையாக நடப்பேன் அப்படிலாம் சொல்லி ஹி இஸ் ப்ரொக்ரஸ்டேட்டிங் டிலேயிங் டாக்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். திடீர்னு அவங்க 3 பேர் ப்ளஸ் ஒருத்தர் 4 பேர் ரெசிக்னேஷன்றாங்க. சிட்டிஸ் அவங்க சிட்டிங் எம்எல்ஏ மாதிரி ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிடுறாரு. என்பதோடு என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா, அவங்க தகுதி இழந்தவங்க, அவங்க எம்எல்ஏ இல்லை, அப்போ அவங்க ரெசிக்னேஷன் இந்த கொஸ்டினே எழாதுன்னு சொல்றாரு. இது மெட்டீரியல் மேட்ரு. சீக்கிரம் என்ன சொல்றாரு, ப்ரொசீஜரல் மேட்டருக்கு வராரு. அவங்க கைப்பட எழுதி கொடுத்தாங்க, அதனால அவங்க ரெசிக்னேஷன் சரிதான். அவங்க டைப் படிச்சு கையெழுத்து போடல, அதனால அவங்க ரெசிக்னேஷனை தப்புன்னு சொல்ல முடியாது. கைப்பட எழுதி கொடுத்ததுனால சரின்னாங்க. நீங்க எம்எல்ஏயே இல்லைங்கிறது தான் இவங்களோட வாதம். நீங்க தகுதி இழந்துட்டீங்கிறது தான் அதிமுக வாதம். ஸோ இது ஸ்பீக்கர் கரெக்டா, அதிமுக கரெக்டா, ஏற்கனவே கர்நாடகாவின் தீர்ப்பு என்ன, இதெல்லாம் ஒரு உச்சநீதிமன்றம் போய் தான் ஒரு முடிவுக்கு வரும். என்னன்னாலும் உச்சநீதிமன்ற முடிவுக்குள்ள தான் அது போகும். இப்போ ஒவ்வொருத்தராக ரிசைன் பண்ண சட்டசபையோட எண்ணிக்கை குறையும். அவங்க டிஸ்குவாலிஃபை, அவங்க தகுதி இழப்பு ஆனாலும் சரி, ரிசைன் பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி, எண்ணிக்கை குறையும். 6 எண்ணிக்கை குறைஞ்சுன்னா 3 எம்எல்ஏ சிட்டிங் அசம்பிளிக்கு தாவேகாவுக்கு லாபம். காங்கிரஸ் மட்டும் போதும். அந்த சிபிஎம் இடதுசாரி இவங்கெல்லாம் தேவையில்லை. சும்மா நீங்க அங்கே போட்டுக்கிட்டு அவனை சேர்க்காத, இவனை பதவியிலிருந்து தூக்கு, இந்த பிஸ்னஸே வேண்டாம், நாங்கள் இதிலே கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன். சபைக்கு எண்ணிக்கையே குறைஞ்சி போச்சு, 10 பேர் ரிசைன் பண்ணிட்டான், அதில் எனக்கு 5 லாபம், என்னோட 108ங்கிறது 113 ஆயிடுச்சு, காங்கிரஸுக்கு 5 118. போங்கப்பா, நீங்கள் ரொம்ப போட்டு என்னை மிரட்டிட்டு கிடக்காதீங்க, அவுட் சைட் சப்போர்ட்டுன்னு அந்த வீரபாண்டிய சண்முகம் இவங்களோட பாய்ச்சா அது குறைவு பலிக்காது. ஸோ இவங்க ஒரு திட்டத்தோட தான் தாவேகா நகர்றாங்க. இதை எப்படி பார்க்கறதுங்க சார்? குதிரை பேரம் அப்படின்ற விமர்சனம் எழுந்திருக்கு, அப்படி புரிஞ்சுக்கலாம். குதிரை பேரங்கிற குற்றச்சாட்டை எல்லாருமே பண்றவங்க சீயிங் இஸ் பிலீவிங்னு யூ கோ டு கோர்ட். குதிரை பேரம் நடந்திருக்கு, தினகரன் போகலாம், எம்எல்ஏ குதிரை பேரன்னு போகலாம், அதிமுக போகலாம், டிஎம்கேக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இல்லை, போய் அதுக்கு நீங்கள் நீதிமன்றத்துலேருந்து அது குதிரை பேரம் நடந்திருக்குன்னு ஒரு விசாரணை வாங்குங்க. எனி ஃபார்ம் ஆஃப் என்கொயரி, உண்மையிலே ஒரு குதிரை பேரம் நடத்தியிருக்காங்க ஆளுங்கட்சின்னு நீங்கள் நீதிமன்றத்தை அன்றைக்கி ஒரு விசாரணை வாங்கலாமே. வெறுமனே குதிரை பேரம்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கால என்ன இருக்குது? பணம் கொடுக்கப்பட்டதா என்ன வாங்குறதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லிட்டு என்ன ஆக போகுது? ஸோ நீங்கள் 2 டாட்டை இணைச்சி குதிரை பேரங்கிறீங்க, அது பிரேமா பேசி இருக்கும்னா நீதிமன்றம் அதுக்கு ஒரு விசாரணைக்கு போட்டு நீதிமன்றத்தை அணுங்க, ஒரு விசாரணைக்கு ஆட்படுத்துங்க. இப்போ அவசரமாக இப்படிப்பட்ட நகர்வுகள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? மைனாரிட்டி கவர்மெண்ட்னா இத்தகைய நகர்வு நடக்க தான் செய்யும். யார் பிடியிலும் இல்லாமல் நாங்கள் மெஜாரிட்டி வரணும்னு காட்டுறதுக்கு நடக்க தான் செய்யும். அல்லது மைனாரிட்டிங்கிற இதில் விஜய் என்டிஆர் மாதிரி, ஹெக்டே மாதிரி டிசால்வ் பண்ணிக்கிட்டு ஒரு 140ங்கிற அளவில் கம்ஃபர்டபுளாக வந்துடுவாருங்கிற ஒரு சூழ்நிலை வரும்னு சொன்னால் அது ஏன் போனோம்? நமக்கு அது சிரமம் இல்லை, பவர் சென்டர் அப்படி மாறிடும் இல்லை. அப்புறம் விஜய் யாரை வச்சு இந்த இதுக்கு போகிறாரு? இப்போ உள்ள ஸ்டேட்டஸ்கோ பவர் சென்டர் மாறிடக்கூடாதுன்னு இப்போ பவர் சென்டரில் இருக்கிறவங்க விஜய்க்கு புகழ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம பவரில் இப்போ இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி விஜய்கிட்டே நாம் டிசால்வ் பண்ணாமலே மெஜாரிட்டி எடுத்துடலான்னு அவங்க விஜய்கிட்ட கருத்தை சொல்லி விஜயை இந்த மூவுக்கு ஈல்டாக வைக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் leaders personal interest and how they articulate with party leader Joseph Vijay. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவர்களுடைய அனுமதியோட இதெல்லாம் நடக்குதா, அல்லது அவங்களுடைய நிலைப்பாட்டையும் மீறி நடக்குதா? மீறி நடக்கிறதா நான் பார்க்குறேன். ஒன்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் அவங்க கூட நிற்பான்.
பவர் என்னைக்கு குறைஞ்சதோ அந்த நம்பிக்கை குறைஞ்சதுன்னா அவன் இண்டிபெண்டனாக அவனுக்கு எது நல்லதோ அதுக்கு போயிடுவான். அந்த இடம் தான் மரகதம் குமாரவேலும் சத்யபாமாவும் தாராபுரம் சத்யபாமாவும் இது பெருந்துறை ஜெயக்குமாரும் எடுத்த முடிவாட்டு நான் பார்க்குறேன். அதே மாதிரி எஸ்கி சுப்பியாவும் இண்டிவிஜுவலாக எடுத்த முடிவாக தான் பார்க்குறேன். எஸ்கி சுப்பியா தனிப்பட்ட முறையில் செல்வாக்கானவர், நல்ல ஒரு மனிதர், பழகியிருக்கிறேன், பார்த்துருக்கேன், ஒரு நல்ல மனிதர். அவர் தனிப்பட்ட செல்வாக்கில் தான் ஜெயித்தார். அன்றைய தினம் திமுகவில் சேரணும்னு அவருக்கு பெரிய ஆஃபர் இருந்தபோது கூட அவர் அதை ஏற்றுக்கல. ரெட்டையில எம்ஜிஆர்னு சொன்னார். பட் இன்னைக்கு உள்ள காலகட்டம் வந்து இனிமேல் மாற்று சக்திங்கிறதுல எடப்பாடி சிக்கலாகும் போது தாவேக்காவிலே அங்கே ஆள் இல்லை, தாவேக்காவும் தோத்து போச்சு. அந்த இடத்துல நம்ம ஒரு தாவேக்காவா நின்று தாவேக்கா அரசியலை அங்கே முன்னெடுத்தோம்னா அவருடைய அரசியல் வந்து நிற்குங்கிற லெவலில் அவர் ஒரு கணக்கு போட்டு தான் பார்க்குறாரே தவிர இதில் வேலுமணி கூட பயணிக்கிறதுலையோ சிவி சண்முகத்து கூட பயணிக்கிறதுலையோ இவர் ஹெல்த் விஜயவாஸ் கூட பயணிக்கிறதுலையோ உள்ள மேட்டர் இல்லை. இந்த இடம் ஒரு வேக்கம் இருக்குது, இந்த வேக்கம் மேலே நம்ம ஃபில்லப் பண்ணிக்குவோம். அம்பாசமத்தில் தாவேக்கான்னா எஸ்கி சுப்பையா, அவருக்குன்னு தனி செல்வாக்கு இருக்குது. அதே மாதிரி திசைவிடையில் தாவேக்கான்னா சீனிவாசன், அந்த நகர செயலாளர் இருந்தவர் தம்பி பார்த்தேன். பாப்புலர் முத்தையா, அவர் என்னமே முக்குளத்தோர் எதிர்ப்பையை மீறி நம்ம எடப்பாடிட்டு நின்னோம். என்ன இப்படி என்னத்துக்கு தாவேக்காவிலே போயிடுவோன்னு பாப்புலர் முத்தையா அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. பாப்புலர் முத்தையா போகிறதுக்கு இன்னொருத்தர் மாவட்ட செயலாளராக ஒருத்தர் இருந்தார், திருநெல்வேலி கேண்டிடேட்டு. சரி, அந்த இடத்துக்குள்ள சரி என்ன அங்கேயே போய் மல்லு கட்டிட்டு என்னத்துக்கு ஆளுங்கட்சிக்குள்ள வேக்கம் இருக்கலாம் போயிடலாங்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் ஆர்எஸ் முருகன் இருக்கிறாருங்க. அப்புறம் தேசிக்கு வந்தால் ஏற்கனவே விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாராங்க சொல்ல விஜய் ஜெயிப்பாரு, நம்ம கூட செல்வாக்கும் விஜய் சேர்ந்தா ஜெயித்தரலான்னு சொன்ன ஆர்எஸ் முருகன் இருக்காரு. நாடார் கம்யூனிட்டியில் ரிட்டையர் பெட்டி நாராயணன் இருக்காப்புல. அங்கே ராதாபுரத்தில் ஒரு கிறிஸ்டின் தம்பி ஒருத்தர், யாருன்னு தெரியல எனக்கு, நாடார் பையன்னு சொன்னாங்க, அந்த தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ இருக்கிறாங்க. பட் அம்பாசனத்தில் ஒரு வேக்கம் இருக்குது, அதை ஃபில்லப் பண்ணிக்கலான்னு எஸ்கி சுப்பியா நினைக்கிறாருன்னா இதுக்கு வந்து வேலுமணிக்கு அட்வைஸும் தேவையில்லை, சிவி சண்முகத்துக்கு அட்வைஸும் தேவையில்லை, ஹெல்த் விஜயவாசுக்கு தேவையும் இல்லை. தெளிவாக செல்வாக்கான எஸ்கி சுப்பியாவே அந்த முடிவு எடுப்பார். என் தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர், நான் பார்த்து பேசியிருக்கிறேன். ஸோ அரசியல் முடிவுகளில் நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட செல்வாக்குள்ள ஒருத்தருங்கிறத நம்ம அன்னைக்கும் அவரை பற்றி கரெக்டாக தான் பேசுகிறோம், இன்னைக்கும் கரெக்டாக தான் பேசுகிறோம். இல்லை, விஜய் வந்து எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் அவர்களை போய் நேரில் பார்த்து அவங்கள ஹானர் பண்ணிட்டு வந்தார். அவங்க விருப்பத்துக்கு மாறா அப்படி செய்வாரா? அது ஃபிசில் ரோட் ஆகிட்டு விஜய்க்கு அந்த அட்டம். அந்த இடத்துல எடப்பாடி கிட்ட விஜய் தோத்துட்டாருன்னு கூட எடுக்கலாம். எப்படி எடப்பாடியை ஸ்பிளிட் பண்ணி 32 எடுத்திருப்பாருன்னா விஜய் ஜெயித்திருப்பார். 32 வந்தால் அது வந்து ஸ்பிளிட் கிளாஸ் ஆகிருக்கும். ஸ்பிளிட் கிளாஸை காட்டி மர்ஜர் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். அந்த 32 வராது தான் அந்த பிரச்சனை. 32 வந்தால் மேட்டர் ஓவர். 25ல் நின்றுக்கிட்டது தான் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாயிடுச்சு. இல்லை, இப்படி எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்தை சங்கடப்படுத்தணும் விஜய் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கலாம். அது நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும்ல. அந்த இடம் தான் சொல்கிறேன், சங்கடப்படுத்த முடிவு பண்ணது அவர் பண்ணலை. 32 வந்துருந்து அவர் எதிர்பார்த்தாரு. அது வராத சூழ்நிலையில் அவரை கார்னர் பண்ணிட்டாங்க காங்கிரஸ். செல்வ பெருந்தகை என்ன சொன்னார்? செல்வ பெருந்தகை இவர் ராகுல் காந்திக்கு ஆளு மாணிக் தாகூர்னா செல்வ பெருந்தகை இவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஆளு. அதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் ஸ்பிளிட் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ பொள்ளாச்சி மகாலிங்கத்தை காமராஜ் நீக்கினால்தான் சி சுப்பிரமணியம் மூலமாக அகில இந்திய ஸ்பிளிட்டுக்கு வந்து ஒரு விதையாது உருவாச்சு. ஸோ அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரு? தெளிவாக நீங்கள் அதிமுககாரங்களை சேர்த்தா நாங்கள் தலைவர்கள் கூடி ஆதரவை வாபஸ் வாங்கணும்னு ஒரு அரசுக்கு ஒரு மிரட்டல் விடுறாரு. இத்தனைக்கும் செல்வ பெருந்தகை வந்து ப்ரோ விஜய் அந்த குரூப் கிடையாது, ப்ரோ டிஎம்கே குரூப் தான். பட் மல்லிகார்ஜுன கார்கேயை அவமானப்படுத்த முடியாதுங்கிற அடிப்படையில் ஜோதிமணியும் பிரவீன் சக்கரவர்த்தியும் எல்லாரும் தலைகீழாக மீண்டும் செல்வ பெருந்தகை நீக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து காங்கிரஸ் ஒரு தலைவராட்டு தன்னோட கருத்தை முன்வைக்கிறாரு. திருமாவளவன்கிட்ட வந்து நாங்கள் அவங்கள சேர்க்க மாட்டோன்னு உறுதிமொழி கொடுத்து இவங்களா அனௌன்ஸ் பண்ணாமல் திருமாவளவன் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்கப்படுது. எப்படி இருந்தாலும் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அமைச்சர் வாரியம்னு இல்லைனாலும் கூட வர்றவங்க வாங்க, உங்களை நாங்கள் இந்த பகுதி ஆளுங்கட்சி எம்எல்ஏட்டே உங்களை நாங்கள் மதிக்கிறோம், ட்ரீட் பண்ணுறோம், இந்த அடிப்படையில் தான் ஒரு மூவ்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது அவங்க எதிர்பார்த்ததுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அதில் கொஞ்சம் பேர் வந்து எடப்பாடிக்கிட்டே திரும்ப போயிட்டாங்க. ஒரு 5-6 பேர் பார்த்துருப்பீங்க. 5-6 பேர் வந்து இவங்களை மீறி தான் டைரக்டாக தாவேக்காவுக்கு வர்றதா நான் பார்க்குறேன். ஸோ ஒரு வேளையில் இவங்க பெரிய ஆட்கள், ஊழல் வழக்குகள் அந்த இடத்துல கூட இவங்களை பார்க்கலாம். பட் வெற்றி பெற்றவங்க தான். வேலுமணி ஒன் த எலெக்ஷன், சிவி சண்முகம் ஒன் த எலெக்ஷனுங்கிறதே நம்ம பார்க்கணும். பட்டு தாவேக்கா வந்து அந்த இடத்துக்குள்ள
தங்களுக்கு என்ன லாபங்கிறத பார்க்கலாம். இது பப்ளிக் மத்தியில என்ன மாதிரி இம்ப்ரெஷன் விஜய் கவர்மெண்ட் மேல கொண்டு வந்திருக்கு? பப்ளிக் மத்தியில வந்து திமுக அண்ணா திமுக மாதிரி இன்னொரு கட்சி தாவேக்கான்னு வரும். உண்மைதானே? அது பெரிய மேட்டர் இல்லையே. தூய சக்தி அது நீங்க உங்க கிளைம், அந்த கிளைமை நம்ம அக்செப்ட் பண்ணாதான் நம்ம இருக்கணும். என்கிட்ட திரும்ப ஒருத்தர் அதை தான் கேட்டுட்டு இருந்தா, ஐயோ திமுக அண்ணா திமுக மாதிரி இவங்களும் ஒரு கட்சிங்கிறதா என்னோட பார்வை. அப்படி இருக்கும்போது இதை நான் என்னையா குறை சொல்லதுக்கு இருக்கு? திமுக அண்ணா திமுக இருந்தாலும் இதுதான் செய்வாங்க. ஏன் நாங்கள் கூட என்ன பண்ணோம், மக்களவையில் ஜெயித்ததுனால கர்நாடகாவில் பண்ணணும், மக்களவையில் ஜெயித்ததுனால மத்திய பிரதேசில் பண்ணணும். இவங்க ஜெயிக்காமலே அதாவது சிங்கிள் ஆர்டிஸ்டாக வந்து ஐயோ சிங்கிள் ஆர்டிஸ்டாக வந்துட்டாங்களா, இவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற ஒரு ஹோப்பில் பண்ணுறாங்க. எஸ்பி வேலுமணி சிவிஷன் இவருடைய முயற்சி என்ன ஸ்டாண்ட்ல இருக்கு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மீண்டும் எடப்பாடியோட இணைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கா? எடப்பாடியோட எனக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதுல எடப்பாடி ரொம்ப முரண்டு பிடிச்சனால தான் 4 பேர் ரிசைன் பண்ணி தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. அது உடனே டக்குன்னு இவங்க வந்ததும் சரி எடுத்து போட்டு விடுவோம், மறப்போம் மன்னிப்போம்னு எடுத்து நான் சொன்னேன், மறப்போம் மன்னிப்போம், நீர் எடுத்து நீர்வழியிலே ஒருதாய் மக்கள் அண்ணன் தம்பின்னு சேர்ந்துக்கிடுவாங்க. அதில் எடப்பாடி வந்து நான் தான் ஒற்றை தலைமை, நான் நினைச்சதான் அந்த கட்சியில என்னமோ நீங்க வந்து என்னத்துக்கு எனக்கு மற்றவங்க போதுங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தை எடப்பாடி எடுக்கிறனால தான் மீண்டும் 4 இருப்பாங்க. இது வந்து ஸ்டாலினுக்கு ஸ்டாண்டு. ஸ்டாலின் வந்து எடப்பாடி அரசை கவிழ்க்க விரும்பல. கவிழ்த்தா தினகரன் சசிகலா இவங்க கையில் போய் என்னவோ ஆயிருன்னு சரி 5 வருஷம் ஓடியும் போற பார்த்துக்கலாம்னு நினைக்காப்புல. அதே மாதிரி எடப்பாடி இந்த கவர்மெண்ட் ஓடட்டு அன்பாப்புலர் ஆகி நம்ம அது ஒரு ஆதரவு வளையம் வரும்னு பார்க்குறாரு. அந்த இடத்துக்குள்ள வந்து அவர் டக்குன்னு இவங்களெல்லாம் யாரையும் என்டர்டெயின் பண்ண தயாரில்லை. அவங்க திருசங்க சுற்றத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இங்கிருந்து போற எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட தாவேக்கா சார்பில் வாய்ப்பு வழங்கும். இடைத்தேர்தல் எப்போ வரும், எப்படி வருங்கிறது கேள்விக்குறியாது. 6 மாசத்துக்குள்ள வரணும்ல? 6 மாசத்துக்குள்ள வரணுங்கிறது ஜெனரல். இது டிஸ்குவாலிஃபிகேஷனா ரிசர்வேஷனாங்கிறதுல சுப்ரீம் கோர்ட் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சிக்கல் ஆயிட்டுன்னா தேர்தல் ஆணையம் வைப்பாங்களா? இல்ல அதுக்குள்ள இதை ஹோல்ட் பண்ணுவாங்களா? அது வரைக்கும் அது சிக்கல் இருக்குன்னு எனக்கு தெரியுது. மாட்டுவாங்களா வைப்பாங்களான்னு என்ன சொல்ல தெரியல. சிக்கல் இருக்குன்னு தெரியுது. 18 பேர் தகுதி நீக்க வழக்குலாம் நடந்தது. இந்த இடம் வித்தியாசமா இருக்குது. அதிமுக இதுல தகுதி நீக்கத்துக்கு ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துருக்காப்புல. ஸ்பீக்கர் இந்த ரெசர்வேஷனை ஏத்துக்கிட்டது தப்புன்னு என்பதோட சொல்றாரு. அது சுப்ரீம் கோர்ட்ல போய் தப்புன்னு நிரூபிச்சிட்டாருன்னா பல பிரச்சனைகள் இருக்குது இல்ல. பட் இதுல வேக்கண்ட்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சுங்கிற லெவல்ல தேர்தல் ஆணையம் வந்து அனௌன்ஸ் பண்ணவும் செய்யலாம். ஆனா அதுல என்ன டெக்னாலஜிஸ் இருக்கு? ஓகே வேக்கண்டா டிஸ்குவாலிஃபைடாங்கிறது முடிவாகிறது வரை தேர்தல் ஆணையம் நாங்க நடத்தலைன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். இப்ப இன்பதுரை அவர்கள் வைக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளையும் முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் தான் சொல்லணும். அவர் குற்றச்சாட்டு சொல்றாரு, நீதிமன்றம் தான் அதுல தீர்ப்பு சொல்லணும். சபாநாயகர் ஒரு விஷயம் சொல்றாரு, எது கேட்டாலும் எனக்கு அது தட் இஸ் மை ரைட், என்னுடைய உரிமை. சபாநாயகருக்கு அந்த ரைட் இருக்கு. வானவளவை அதிகாரம்லாம் PS பாண்டியன் பேசினார்ல. பட் இந்த இடத்துக்குள்ள ஜுடிஷியல் சம்பந்தப்பட்ட ஒரு இதாட்டு அவர் தீர்ப்பு வழங்குறாருன்னு சொல்லும்போது அப்பீல் கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னு ரமணா தலைமையிலான 3 மெம்பர் ஜட்ஜி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றமும் எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீதிமன்றத்தை டிஃபை பண்ணதுக்கு விஜய் விரும்ப மாட்டார். கவர்னர் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க மாட்டார். காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தே சில மோதல்கள் வந்திருக்கு. மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்து சொல்றாரு, ஜோதிமதி ஆப்போசிட்டா கருத்து சொல்றாங்க. இது எப்படி பண்ணலாமா, இது குதிரை பேரம், இது நல்லதுக்கு இல்லை. மாணித்தாவூர் திமுகவுக்கு எதிராக இருக்காரு. மாணித்தாவரோட செல்வாக்கான இவர் கார்த்திக் சிதம்பரம் தெளிவாக சொல்றாரு, நான் 2 முறை திமுகவில் சேர்த்திருக்கேன், திமுக செல்வாக்கான கட்சின்னு அடிக்கிறாரு. அப்போ அவரு திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்தா தன் கோஷ்டிக்கு நல்லா இருக்கும்னு பாக்குறாரு. தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தா தன் கோஷ்டிக்கு நல்லா இருக்கும்னு மாணித்தாவூர் பாக்குறாரு. 2ம் இல்லாம எடப்பாடி கூட போனா நமக்கு நல்லா இருக்கும்னு ஜோதிமணி பார்க்குறாங்க. இப்போ காங்கிரஸுக்குள்ள 3 கோஷ்டி இருக்கு. ஜோதிமணி அவங்க இதில் ரொம்ப ஸ்டாலின் விஜய் கேரளாவுக்கு பதிவேற்பாக போவதிலையும் எடப்பாடி அதை ஆதரித்து இது பண்ணதும் பொய்க்கால் குதிரை காங்கிரஸ் ஆள இருக்குன்னு சொல்றதுலையும் ஜோதிமணி ரிஜாய்ஸ் ஆகுறாங்க. அவங்க எடப்பாடியை நோக்கி அவங்க நகரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன கார்கே செல்வாக்கில் என்ன நீக்கினா அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் இதாகும், ராகுலுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் வந்துடும்னு அவர் ஒரு கான்ஃபிடென்ட்ல மல்லிகார்ஜுன கார்கே பவர்ல அவர் நிற்கிறாரு. கேரளாவில் ராகுல் மூக்கரப்பட்டு போயிட்டாரு. அப்போ வேணுகோபால சிஎம் ஆக்கணும்னு நினைச்சாரு. மக்கள் திரண்டு எழுந்து வயநாட்டிலே உங்களை தோக்கடிச்சு விடுவோம், அமைதி நிலையை உங்களுக்கு காட்டிவிடுவோம், அமைதி நிலைமையை உங்களுக்கு காட்டிவிடுவோம்னு மக்கள் திரண்டு எழுந்து சொல்ல ஆரம்பிக்கவும் அது வந்து சதீஷன்கிட்ட
பதவியை கொடுக்க வேண்டிய நிலைமையும் ராகுலுக்கு ஒரு பெரிய பின்னடைவும் பேரஞ்சது மாதிரி இந்த பதவியேற்பு விழாவில் வந்திருக்கிறாரு. நான் சொல்றதெல்லாம் அந்த பதவியேற்பு விழாவில் ராகுல் எவ்வளோ டல்லாக இருக்கிறாரு. விஜய் பதவியேற்பு விழாவில் இருந்த ஒரு ஜூப்ளியன் வந்து அவர் கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் 2 தடவை 10 வருஷம் ஆண்ட கம்யூனிஸ்ட்டை மாற்றிட்டு வந்த தாமோதர மேனன் சதீஷன் பதவியேற்பு விழாவில் இல்லைங்கிறத நீங்கள் பாருங்க. ஸோ ராகுல் அங்கங்கே அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. அஸ்ஸாமில் ஒன்றும் இல்லை, இது வெஸ்ட் பெங்காலில் ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் தோல்வி. அதை வந்து திமுக விட்டு விலகி அதை வெற்றி பெற்ற மாதிரி ஒரு ஷோவை காட்டிட்டு இருக்கிறாரு. தோல்வி தாங்கிறது மல்லிகார்ஜுன கார்கேக்கும் தெரியும். ஸோ இந்த இடத்துல மீண்டும் ஒரு அடியை அகிலேஷ் யாதவ் வந்து ஒன்றுமில்லாமல் இவர் பிராமணர்களையும் பூமிகார்களையும் கேண்டிடேட்டாக போட்டு பொது தொகுதியில் ஷெட்யூல் காஸ்ட்டை கேண்டிடேட்டாக போட்டு ஸ்டாலின் மாதிரி ஏமாறாம அகிலேஷ் யாதவ் வந்து இவருக்கு நரித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு காலி பண்ணிட்டாருன்னா ராகுல் காந்திக்கு அந்த ஹோல்டு வந்து அகில இந்திய காங்கிரஸில் முடிவெடுக்கும் போது குறையும். அது தங்களுக்கு சாதகமாக வரும்னு மல்லிகார்ஜுன கார்கே இவர் கார்த்திக் சிதம்பரம் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி தான் கார்த்திக் சிதம்பரம் ராகுல் காந்தியோட டிக்கெட் வாங்கினார். பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி தான் சசிதர் டிக்கெட் வாங்கினார். பவர் பொலிட்டிக் பண்ணி தான் சதீஷன் வந்து காங்கிரஸில் சிஎம் ஆனார். ஸோ ஜால்ரா அடித்து ராகுலுக்கு கொறடாங்கிறதுல மாணிக் தாகூர் வந்து முயற்சி பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் காங்கிரஸுக்குள்ள முயற்சி பண்ணலாம். இத்தனைக்கும் காங்கிரஸ் வந்து ராஜ்யசபாவில் டீலு, உள்ளாட்சியில் டீலு, மக்களவையில் டீலுன்னு விஜய்கிட்ட போனாலும் கூட இவர் எடப்பாடி ஸ்டாலின் காங்கிரஸ் இருக்கும்போது 20 சீட்டு ஆஃபர் பண்ணார். திருநாக்கர் சரணம் பண்ண மாட்டோம், தம்பி சவுக்கு சங்கர் பண்ண மாட்டோம். என்னாச்சு? 10 சீட்டு கொடுத்துட்டாரு, 6 சீட்டுங்கிற இடத்துல. அதே மாதிரி இப்பவும் வந்து அந்த அரசியலை எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸை 29 கையில் கொண்டு வந்துடலாம், சரி முயற்சி பண்ணுவோம், விஜய்க்கு நஷ்டம் தானே, பார்கெனிங் ஏற்றி விடுவோம், நமக்கு என்ன விஜய் தானே எதிரின்னு எடப்பாடி ஒரு அரசியல் பண்ணுறாரு. அந்த அரசியலுக்குள்ள ஜோதிமணி உள்ள இருக்கலாம், தெரியல. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோன்னு காங்கிரஸில் சொல்ல முடியாது. யாரையாவது எப்படியா பிடிச்சி ஏதாவது ஒன்றை பண்ணி மேலே வந்துடணும் தான் காங்கிரஸ்காரன் நினைப்பான். தப்பு இல்லை, இந்த கட்சியின் தன்மை கலாச்சாரம் அதுதான். அப்போ ஜோதிமணி வந்து விஜய்கிட்ட அதிக சீட்டு வாங்குறது கூட நான் எடப்பாடியை பிடிச்சி அரசியல் பண்ணுறேன்னு டக்குன்னு குதிரை பேதத்துக்கு எதிராட்டு ஜோதிமணி ஒரு அரசியல் பண்ணி நான் பியூரிட்டின் பப்பிள் லைக்கு, நான் நேர்மையான அரசியல்வாதி, மொள்ள மாதிரித்தனமான அரசியல் பண்ணுறது மாணிக் தாகூருக்கு வேலை, நான் நேர்மையின் சிகரம், கட்சி கொறடா சரியில்லை, நான் தான் நேர்மையானவர்னு ஜோதிமணி ஒரு அரசியலை பண்ணலாம். ஸோ செல்வ பிறந்தைக்கு அரசியல் ஒன்று, கார்த்திக் சம்பத்துக்கு அரசியல் ஒன்று, மாணிக் தாகூருக்கு அரசியல் ஒன்று, ஜோதிமணிக்கு அரசியல் ஒன்று. மாணிக் தாகூர் கொறடா, ராகுல் காந்திக்கு நம்பிக்கைக்குரியவர், சட்டமன்ற மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு நம்பிக்கைக்குரிய கொறடா இவர் மாணிக் தாகூர். ஸோ அவருக்கு அரசியல் வந்து ராகுல் காந்தியை மையமாக இருக்கும். இவருக்கு செல்வப்பிறந்தை அரசியல் மல்லிகார்ஜுன கார்கே மையமாக இருக்கும். இதில் தான் மசக்குறமாக விளையாடுனா எஸ்சிங்கிற அந்த கரண்ட் ஷாக் ஆகி ராகுலுக்கு இந்திய அளவிலே கூட மல்லிகார்ஜுன ராகுல் மோதல் வந்துட்டுனா பாதிப்பு வரும். அதனால தான் ராகுல் வந்து செல்வப்பிறந்தை எடுக்கிறதுல அப்படி திணறாரு. இவங்களுக்கும் எடுங்கன்னு மற்ற கோஷ்டிகளுக்கும் வந்து கை வைக்க முடியல. அது ஏதாவது அவர் மனவருத்தப்பட்டு அது பிரச்சனையாகி 4 ஸ்டேட்டில் சிக்கலாயிடக்கூடாதுங்கிற லெவலில் பார்க்குறாங்க. செல்வப்பிறந்தை அதில் கொஞ்சம் சேஃப்கார்ட் ஆகி போகிறார். ராகுல் குட்புக்கில் இல்லைனாலும் அதில் சேஃப்கார்ட் ஆகிட்டார் செல்வப்பிறந்தகை. இன்னும் கர்நாடகாவில் காங்கிரஸில் எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு டி.கே. சிவகுமார் வந்து அவரை ராகுலால் சிஎமாக்க முடியல, மல்லிகார்ஜுன கார்கேயும் அது கூட நின்று ஆக்க முடியல. சித்தாராமையா அசைய மாட்டேங்கிறாரு, நான் தான் சீஃப் மினிஸ்டர், என்னையா காம்ப்ரமைஸு, அது இது சும்மா தனபால சிஎமாக்கணும்னு சசிகலாவுக்கு அண்ணன் திவாகரன் சொன்ன மாதிரி இல்லாத காம்ப்ரமைஸுக்கு வரீங்களா? நான் சிஎம், அவ்வளோதான், கண்டினியூ சிஎம், 5 வருஷம் சிஎம், அடுத்து நான் தான் காங்கிரஸுக்கு முகம்னு சித்தாராமையா தெளிவாக நிற்கிறாரு. ராகுலாலேயும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் கர்நாடகாவில் மேகதாதுல அணை கட்டுவாங்கிறாரு. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் சிஎம் ஆக முடியல, அதனால அணை கட்டுவாங்கிறாரு. அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணாமலை மண்ணுக்கு ஏற்ற மாற்றிய மாதிரி தமிழ் மண்ணுக்கு ஏற்ற அரசியல்னு அந்த இந்திய எதிர்ப்புங்களை அந்த இதுக்குள்ளே வராரு. அப்போ அவர் பாஜக வந்து விலகிறாரு. தமிழிசை இருக்கக்கூடிய பாஜகவுக்குள்ள என்ன பண்ண முடியும்? சதியே உருவான நபர்கள் இருக்கக்கூடிய பாஜகவில் என்ன பண்ண முடியும்னு அவர் தனி கடை நடத்திடலாம், தனியாவர்த்தனம் பண்ணிடலாம். விஜயோட விக்டரி மாடல் அவருக்கு ஒரு நம்பிக்கை. விஜயோட விக்டரி மாடல் அவருக்கு ஒரு நம்பிக்கை. விஜய் ட்ரெண்ட் செட்டர். அது நாளைக்கு கருப்பு சூர்யாவும் வரலாம், சிவகார்த்தியனும் வரலாம். ரோட் புல்லிங் கெப்பாசிட்டியில் யாரும் 214 போட்டால் ஒரு லாபம் கிடைக்கும்னு வரலாம். இன்னைக்கு வந்து களத்துக்குள்ள ஒரு பெரிய லீடராட்டு அண்ணாமலை நிற்கிறாரு.
அவர் வந்து அந்த வழியில் ஒரு மாநில கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு வந்து பாஜகவின் கொள்கையில் முழுமையாக நிற்காம அந்த மண்ணுக்கேற்ற கொள்கை எதிரி, அரசியல் எதிரி மாதிரி பாஜகவுக்கு கொள்கைக்கு எதிராட்டு இன்னைக்கு அண்ணாமலை தன்னுடைய வாய்ஸை கொடுக்குறாரு. ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். அவர் வந்து பாஜகவில் போய் எருமை தலைமை பொறுப்பேற்று மத்திய மந்திரி ஆகி அது நமக்கு சரியாக சூட் ஆகாதுன்னு கருதுறாரு. அதனால இந்த பாதை சரின்னு பாஜகவோட நடவடிக்கைக்கு எதிரான ஒரு பாதையில் அண்ணாமலை மூவ் பண்ணுறாரு. நம்மளை பொறுத்தவரையில் மோடிக்கு 29ல் 3 தடவை தோத்தவருக்கு 4வது முறை அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதான் நாம சிந்திச்சுட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நன்றி.